வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம டிஎஸ்ஏயோட சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு கிவன் அரேவை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட கிவன் அரே 1 2 3 4 5 6 இருக்கு. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 6 5 4 3 2 1 இந்த மாதிரி நம்மளோட அரே ரிவர்ஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நார்மலாக இதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட இந்த மாதிரி அரே கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டா இன்னொரு புது அரேல ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அடுத்தது நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து எழுதுவோம். அடுத்தது அதுக்கடுத்து இருக்க எலிமெண்ட் எடுத்து எழுதுவோம். அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே போனோம்னா நம்மளோட அரே ரிவர்ஸ் ஆகிடும். இந்த அப்ரோச்சை ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்லுவோம். இந்த அப்ரோச் எப்படி பண்ணுறோன்னு ஒரு ப்ரோக்ராமோட பார்ப்போம். இங்கே நம்ம ஒரு அரே டிஃபைன் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த அரேயோட லென்த் கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்மளோட ரிவர்ஸ்ட் அரேவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ்ட் அரேன்னு ஒரு அரேவை டிஃபைன் பண்ணுறோம். அப்புறம் நம்மளோட ஃபார் லூப்பில் அரேவோட லாஸ்ட் எலிமெண்ட் n-1 அதை ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அரேல 0th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிறதுனால எண்டை -1 ஆகும். அப்புறம் ஒரு வேல்யூவாக டிக்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுனால நம்மளோட ஸ்டெப்பை -1ன்னு கொடுத்து நம்மளோட ரிவர்ஸ்ட் அரேல ஒரு எலிமெண்ட்டாக நம்ம அப்பண்ட் பண்ணுறோம். இந்த அப்பண்ட் ஃபங்க்ஷன் ஒரு அரேல ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிவன் அரே 1 2 3 4 5 6 ரிவர்ஸ் ஆகி 6 5 4 3 2 1 பிரிண்ட் ஆயிருக்கு. இதை தான் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்கிறோம். இது ஏன் ஆப்டிமல் இல்லைன்னா, இப்போ இந்த மாதிரி அரேவை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை ஸ்டெப் ஆயிருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம அரேவை ரிவர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு n ஸ்டெப்ஸ் ஆகுது. நம்மளோட கிவன் அரேல 6 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த அரேவை ரிவர்ஸ் பண்ண நம்மளுக்கு 6 ஸ்டெப்ஸ் ஆகுது. நம்மளோட ரிவர்ஸ்ட் ஆர்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு புது அரே யூஸ் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் தேவைப்படுது. அது எவ்வளோ ஸ்பேஸுனா n ஸ்பேசஸ் தேவைப்படுது. அதாவது நம்ம அரேல 6 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால 6 எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் தேவைப்படுது. இதனால தான் இதை நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் சொல்கிறோம். 6 எலிமெண்ட் உள்ள அரேவை ரிவர்ஸ் பண்ண நம்மளுக்கு 6 ஸ்டெப் ஆகுது. இதுவே நம்ம அரேல 50 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 50 ஸ்டெப்ஸ் ஆகும். 500 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 500 ஸ்டெப்ஸ் ஆகும். 5000 50000 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 50000 ஸ்டெப்ஸ் ஆகும். அதனால இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் இல்லை. அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்மளோட ரிவர்ஸ் ஆர்டர் ஸ்டோர் பண்ண ரிவர்ஸ் அரேன்னு ஒரு புது அரே டிஃபைன் பண்ணி அதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதனால இது ஒரு ஆப்டிமல் அப்ரோச் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்டிமலாக எப்படி ஒரு அரேவை ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுக்கு லெஃப்ட் அப்படின்ற ஒரு பாயிண்டர் நம்ம அரேவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும், ரைட்டுன்ற பாயிண்டர் அரேவோட லாஸ்ட் எலிமெண்ட்டையும் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்வாப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்வாப் பண்ண உடனே நம்மளோட லெஃப்ட் பாயிண்டரையும் ரைட் பாயிண்டரையும் இன்வர்ட்ஸ் மூவ் பண்ணணும். அடுத்தது அது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க எலிமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ணணும். இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். எப்போ லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் கிராஸ் ஆகுதோ அப்போ நம்மளோட அரே ரிவர்ஸ்டாக இருக்கும். இந்த அப்ரோச்சில் நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது நம்ம அரே ரொம்ப வேகமாக ரிவர்ஸ் ஆகிடும். இதில் நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸும் எடுக்கல. இதை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ப்ரோக்ராமோட பார்க்கலாம். நம்ம அரேல 1 2 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் லெஃப்ட் பாயிண்டருக்கு நம்ம 0 கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் 0. அதே மாதிரி ரைட்டில் நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். இந்த வைல் லூப் எது வரைக்கும் ரன் ஆகும்னா லெஃப்ட் லெஸர் தென் ரைட். எப்போ லெஃப்ட் பாயிண்டரோட வேல்யூ ரைட் பாயிண்டருக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ ஆகுதோ அப்போ நம்ம வைல் லூப் எக்ஸிட் ஆகும். நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷன் படி நம்ம லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட்டையும் ரைட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோம்னா அரே ஆஃப் லெஃப்ட் அரே ஆஃப் ரைட் ஈக்குவல்ஸ் டு அரே ஆஃப் ரைட் அரே ஆஃப் லெஃப்ட். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட்டும் ரைட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட்டும் அப்படியே ஸ்வாப் ஆகும். அடுத்தது நம்மளோட பாயிண்டர்ஸை இன்வர்ட்ஸ் மூவ் பண்ணோம். அதுக்கு லெஃப்ட் பாயிண்டரோட வேல்யூவை +1 பண்ணுறோம், ரைட் பாயிண்டரோட வேல்யூவை -1 பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷன் படி நம்மளோட அரே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் ஆகும். இப்போது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிவன் அரே 1 2 3 4 5 6 ரிவர்ஸ் ஆகி 6 5 4 3 2 1 வந்திருக்கு. இதில் எத்தனை ஸ்டெப் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் 3 ஸ்டெப்பில் நம்மளோட கிவன் அரே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனில் நம்மளுக்கு 6 எலிமெண்ட் உள்ள ஒரு அரே ரிவர்ஸ் ஆக 6 ஸ்டெப் ஆச்சு. ஆனால் நம்ம ஆப்டிமல் அப்ரோச் யூஸ் பண்ணும்போது 3 ஸ்டெப் தான் ஆச்சு. அப்புறம் இதில் நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் யூஸ் பண்ணல, எந்த புது அரேவும் டிஃபைன் பண்ணல. அதனால இது ஆப்டிமல் சொல்யூஷன்.
ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண ஸ்வாப்பிங் டெக்னிக் அரே ஆஃப் லெஃப்ட் கமா அரே ஆஃப் ரைட் ஈக்குவல்ஸ் டு அரே ஆஃப் ரைட் கமா அரே ஆஃப் லெஃப்ட் பைத்தனில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். நார்மலாக மிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி ஸ்வாப்பிங் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு நம்ம ஸ்வாப்பிங் டெக்னிக்கை மட்டும் மாற்றினா போதும். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு டெம்பரவரி வேரியபிள் வச்சுருக்கோம். அந்த டெம்பரரி வேரியபிளில் அரே ஆஃப் லெஃப்டோட வேல்யூ ஸ்டோர் பண்ணும், அரே ஆஃப் லெஃப்ட்டில் அரே ஆஃப் ரைட்டோட வேல்யூ ஸ்டோர் பண்ணும், அரே ஆஃப் ரைட்டில் டெம்பரரி வேரியபிளோட வேல்யூ ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அரே ஆஃப் லெஃப்ட்டில் இருக்க வேல்யூ அரே ஆஃப் ரைட்டில் ஸ்வாப் ஆகிடும். மற்றபடி மிச்ச எல்லா ஸ்டெப்புமே காமன் தான். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸில் ஸ்வாப் ஆகிடும். இதில் வெறும் ஸ்வாப்பிங் டெக்னிக் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த மாதிரி டிஎஸ்ஏல ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதில் எப்போவுமே நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் தான் போவோம். ஏன்னா அதுதான் எக்ஸிக்யூட் ஆக லெஸ் டைம், அப்புறம் லெஸ் ஸ்பேஸ் எடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் எப்படி ஆப்டிமலாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.